வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமல்நாதன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நமது விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இலங்கையின் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கால வரையறையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளால் சிறைச்சாலைகளில் நெரிசல் அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸில் மாநிலத்தில் உள்ள ரசாயன உர உற்பத்தி தொழிற்சாலையில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 160க்கும் மேற்பட்டோர் காயம். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இலங்கையின் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நேற்று நாடு திரும்பிய 39 புகலிட கோரிக்கையாளர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பொறுப்பேற்றதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இவர்கள் ஆஸ்திரேலியாவை சென்றடைந்த விதம் தொடர்பில் விசாரணை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல் புகலிடம் கோருவதற்கு தகமையற்றவர்கள் என தெரிவித்து ஆஸ்திரேலியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 39 இலங்கையர்கள் நேற்று நாடு திரும்பினர். ஆஸ்திரேலிய கடல் எல்லை பாதுகாப்புகளை தாண்டி அந்த நாட்டின் நிலப்பரப்பை அண்மித்த 66 இலங்கையர்களில் 38 பேரும் இதில் அடங்குவதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சோலானந்த பெரேரா தெரிவித்துள்ளார். இவர்களில் 36 ஆண்களும் 3 பெண்களும் அடங்குகின்றனர். இவர்கள் மட்டக்களப்பு, புத்தளம், கம்பஹா மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதேவேளை சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு முயற்சித்தபோது மட்டக்களப்பு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 61 பேரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பயணித்த படகு மட்டக்களப்பிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்துள்ளார். அதிலிருந்தவர்கள் திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். கால வரையறையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளால் சிறைச்சாலைகளில் நெரிசல் அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்காக நாளாந்தம் பெருந்தொகை பணத்தை செலவிட நேரிடுவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரன ரத்ன பல்லேகம கூறியுள்ளார். ஒரு கைதிக்காக நாளொன்றுக்கு 260 ரூபாய் செலவிடப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அமைந்துள்ள சிறைச்சாலைகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட கைதிகள் கால வரையறையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதில் ஒரு சில கைதிகள் 10 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சட்டம் அதிபர் திணைக்களத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் சட்டம் அதிபருக்கு விளக்கம் அளித்ததாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள 1000 குளங்கள் புனரமைக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், அனுராதபுரம் மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் உள்ள குளங்களே புனரமைக்கப்பட உள்ளதாக புனரமைப்பதற்கு கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட 1000 குளங்களில் தேங்கியுள்ள சேற்றை அகற்றுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் சுனில் வீரசிங்க கூறியுள்ளார். இதற்கான கடனுதவியை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுநீரக நோயை தவிர்ப்பது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு தெரிவித்து சுகாதார அமைச்சுக்கு அதிகாரிகளுக்கு சுற்றுநிருப்பம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. இந்த சுற்றுநிருப்பத்தில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் மற்றும் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் நிஹால் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். நேற்று சிறுநீரக நோய் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்ட அறிக்கைக்கு அமைய 4 வகையான கிருமி நாசினிகள் இறக்குமதி அண்மையில் நிறுத்தப்பட்டது. கிருமி நாசினிகளை பயன்படுத்துவது தொடர்பிலும் மக்களுக்கு விளக்கம் அளிக்குமாறு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள சுற்றுநிருப்பத்தில் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் நிஹால் ஜெயதிலக மேலும் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம்.